இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி இந்த குங்குமத்தை கொண்டு போய் எல்லா சுமங்கலிகளுக்கும் கொடுத்துட்டு வாமா. வந்ததும் சாமிக்கு உன் கையால குங்குமத்தால அர்ச்சனை பண்ணணும். சாமி சொல்ற மாதிரி இவ இந்த குங்குமத்தால சாமிக்கு அர்ச்சனை பண்ணவே கூடாது. அப்படி மட்டும் செஞ்சுட்டானா இவ பூஜையை நல்லபடியா செஞ்சுட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதை மட்டும் செய்ய விடவே கூடாது. நான் செய்ய விடவும் மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, கால் தடுக்கிருச்சு. சாமி, கால் தட்டி இப்படி குங்குமம் எல்லாம் கொட்டிருச்சே. பூஜை நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி குங்குமம் கொட்டலாமா? இவதான் பூஜை செய்யணும்னு சாமியா சொன்னதா சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. இது மட்டும் உங்களுக்கு அபசகுணம் கிடையாதா? அம்மனுக்கு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணணும்னு நான் தான் சொன்னேன். இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. நீங்களே சாமியை பாருங்க. இவங்க கால் தட்டினதா சொன்னா கூட அம்மன் தனக்கு வேண்டியதை அவ கையாலேயே வாங்கிக்கிட்டா. ஆரம்பத்துல இருந்தே அம்மன் இதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவதான் பூஜை செய்யணும், இவதான் குங்குமத்தால அபிஷேகம் செய்யணும்னு இந்த அம்மனோட முடிவு. எந்த தடங்கள் வந்தாலும் அந்த முடிவுல மாற்றமே கிடையாதுன்னு அந்த அம்மா சூசகமா உணர்த்திருக்கா.